அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் அது என்ன இன்ஃபோவார் மிஸ்இன்ஃபோவார் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் இந்த சைபர் வார்ஃபேர், அதுக்கப்புறம் இன்னும் ஃபினான்ஷியல் வார்ஃபேர் இப்படிலாம் சொல்லிட்டீங்க. இந்த இன்ஃபோவார் இதுவும் அந்த யுத்தத்தினுடைய ஒரு டைமென்ஷனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது அப்படி இல்லை. இந்த மிஸ்இன்ஃபோவார் அப்படின்றது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை நண்பர்களே, பல காலங்களாக சரித்திரத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கோயபல்ஸ் ஒரு பொய்யை திருப்பி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அது மக்கள் உண்மைன்னு நம்பிடுவாங்க. ஜெர்மன்ல இதை ஒரு ஆர்ட்டாவே அவங்க வளர்த்து வச்சிருந்தாங்க. ஆனா இந்த மிஸ்இன்ஃபோவார் ஆர் இன்ஃபோவார் அப்படின்றது யுத்தத்துடைய ஒரு பார்ட்டு தானே தவிர அது மட்டுமே யுத்தமாக முடியாது. வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், அந்த மிஸ்இன்ஃபோவார் அப்படின்றத வச்சு உள்நாட்டில் ஒரு கலகம் உருவாக்குவது, இல்லை குழப்பத்தை உருவாக்குவது, ஆட்சியை கவிழ்ப்பது, இல்லை ஆட்சியை மாற்றுவது, முக்கியமாக தேர்தல் காலங்களில் மக்களுடைய அந்த ஓட்டிங் பேட்டர்னை டிசைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் இந்த இன்ஃபோ ஆர் மிஸ்இன்ஃபோவார் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதுவே ஒரு முழுமையான யுத்தம் ஆகிவிடாது. சரி, இப்போ இந்த பாகிஸ்தான் தரப்பிலிருந்து நடத்தப்படுகின்ற அந்த இன்ஃபோவார் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி பாகிஸ்தான் மட்டுமே இதில் பெரிய பிளேயர் கிடையாது. நம்ம நாட்டிலையும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறது? இல்லை, நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இல்லை சார் நீங்கள் இவ்வளோ மட்டும் கொடுக்குறீங்க, உடனே யுத்தம் பண்ண முடியாது, அப்படி யுத்தம் பண்ண முடியாது, இப்படி பண்ணணும், இப்படிலாம் சொல்லின்னுக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு ஒரு மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் வச்சுன்னுக்கிறோம், இவ்வளோ ஆயுதங்களை எதுக்கு இத்தனை 1000 கோடி செலவு பண்ணி நம்ம வாங்கி வச்சுன்னுக்கிறோம்? ஆனால் இதெல்லாம் இஸ்ரேல் ஃபாலோ பண்ணி அவங்க ஹமாஸை அடித்து நொறுக்கிட்டு போயிட்டாங்களே, நீங்கள் என்ன இந்த மாதிரி தத்துவம் மட்டுமே பேசி நிற்கிறீங்க அப்படின்னு. கரெக்டு. இது நிறைய பேர் கேட்ட கேள்வி. சார், இஸ்ரேல் அந்த பக்கம் ஹமாஸையும் இந்த பக்கம் ஹெஸ்புல்லாவையும் போட்டு நொறுக்கினுக்கிறாங்க. ஹமாஸாவது அந்த இஸ்ரேலுக்குள்ளே இருக்கின்ற ஒரு பகுதி, காசா ஸ்ட்ரிப். ஆனால் ஹெஸ்புல்லா இது இன்னொரு நாட்டில் இருக்கின்ற ஒரு அமைப்பு. அதையே போட்டு நொறுக்கி இருக்காங்க. அவங்க இதெல்லாம் பயப்படவே இல்லையே அப்படின்னா கரெக்டு தான். ஏன் இஸ்ரேலில் இந்த மாதிரி அவங்களால தைரியமாக பண்ண முடியுதுன்னு சொன்னால், அங்கே இந்த காங்கிரஸ் கட்சி இல்லையே, அந்த புள்ளி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள்லாம் அங்கே கிடையாது. அப்படியே பாகிஸ்தானுக்காக உருகுகின்ற நடிகர்கள் அங்கே கிடையாது. ஆர் ஃபார் தட் மேட்டர் அங்கே எதிரி நாட்டுக்காக அப்படியே கண்ணீர் வடிக்கின்ற நடிகர்கள், ஊடகவியலாளர்கள் இவங்கெல்லாம் கிடையாது. அவங்களும் விவசாயிகள், தண்ணி நிறுத்தாதீங்கோ அப்படின்னு சொல்லுகின்ற சோ கால்டு விவசாய தலைவர்கள் அங்கே கிடையாது. இங்க ஒருத்தர் சொல்றாரு, அதாவது அந்த பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் ஃபாரினர்ஸ். எப்படி? அமெரிக்கா இல்லை பிரிட்டன்லேருந்து வந்தாங்களா? ஃபாரினர்ஸ். என்னமா பூசி முழுகிறார் பாருங்க. அவர்கள் பாகிஸ்தானியர்கள்னு வாயிலேருந்து வந்துடக்கூடாதான். இங்கே பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லி நிற்கிறாங்க. அதை அப்படியே ஒரு மடம் மாத்துறாராம். ஏன்னா ஃபாரினர் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது வெள்ளைக்காரன் தானே. அது அமெரிக்கா, ஜப்பான், ஃப்ரான்ஸு இந்த மாதிரி நாட்டிலேருந்து வரவன் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இஸ்ரேலில் இல்லையே நண்பரே. என்ன பண்ணுறது? இதில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு படம்னு சொல்லலாம் வெளியிட்டு இருக்கின்றார்கள். அந்த படத்துக்கு தலை இல்லை, கயாப் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது அந்த தீவிரவாதிகள் தலையை வெட்டுவோம், அவங்களுடைய டெக்னிக்கே தானே கழுத்தறத்து கொள்வது அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதை அவங்க யாரை குறிப்பிடுகின்றார்கள் அப்படின்னு ஒரு பெரிய பேக்லாஷ். இப்போ அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. கூடவே கட்சிக்காரர்களுக்கு ஒரு அட்வைஸ் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், அந்த கட்சியுடைய அந்த தீர்மானம் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. சரி, அப்போ இந்த படத்தை வெளியிட்டவர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? அதுலேயும் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய கேரளா ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு பாருங்க, இவங்க தான் ஏராளமான பொய் செய்திகளை வெளியிட்டு வராங்க. ரொம்ப காலமாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பாகிஸ்தானில் இருக்கவங்கலாம் கூட இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசினது, காங்கிரஸோடைய ட்விட்டர் ஹேண்டில் வந்த விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து காமிச்சுன்னுக்கிறாங்க. பார்த்தீங்களா, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு. அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த இன்ஃபோ ஆர் மிஸ்இன்ஃபோவாரில் பாகிஸ்தான் மட்டுமே மெயின் பிளேயர் கிடையாது, இங்கே ஏராளமான பேர் இருக்காங்க அப்படின்னு. அடுத்தது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், பொய்யான செய்திகள் ஏராளமாக பரவும். அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்லாம் வந்த பிறகு எது பொய் எது நிஜம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே கடகடன்னு கொட்டி கிடக்குங்க.
சில நாட்களுக்கு முன்னாடி இது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மிலிட்ரி கம்யூனிகேஷன், அது ஒரு லெட்டர் பேடில் இருக்குது, அது அஃபிஷியல் லுக்கிங் பக்காவாக இருக்குது, அது வந்து பாகிஸ்தான் மிலிட்ரி அப்படின்ற மாதிரி. அதில் ஒரு கமாண்டர் வந்து அவருடைய ஹையர்-அப்ஸ்க்கு வந்து கடிதம் எழுதுகின்றார். அதில் என்ன சொல்கிறாரு, ஆஃபீஸர்ஸ் இத்தனை பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் இத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, நிறைய டெசர்ஷன்ஸ் இருக்குது ஆர்மியில். இதுக்கெல்லாம் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, ஆறு ஃபேமிலி ப்ரெஷரு, அது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுறாங்க. இவ்வளோ வேக்கன்சி கிட்டத்தட்ட 1200 என்னோ சம்திங் கோட் பண்ணுறாரு. இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இதை எப்படியாவது நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு ஒரு லெட்டர். இதை யாரோ ரிலீஸ் பண்ணுறாங்க ட்விட்டரில். பார்த்தீங்களா, வந்து ஆர்மியில் எல்லாம் பயந்துக்கின்னு ஓடுறாங்க பாகிஸ்தானில் அப்படின்னு இதை நிறைய பேர் அப்படியே ஷேர் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆர்மி கம்யூனிகேஷன் தான், ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் ஆகுதுங்க. அதை ரிலீஸ் பண்ணுறது சொல்கிறாரு, எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க, இது வந்து சீக்ரெட்டாக நமக்கு கிடைச்சது ஃப்ரம் அ சோர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அம்யூனேஷன்ஸ்லாம் வந்து குறைவாக இருக்கின்றது, அதுக்கப்புறம் அந்த கன்ஸு இன்னும் சில ஆர்ம்ஸ் எல்லாம் குறிப்பிடுகின்றார், இதெல்லாம் ஷார்ட் சப்ளையாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து சீக்கிரமே சரி பண்ணணும், இவ்வளோ ரெப்ளனிஷ்மெண்ட் வேணும், ஃபோர்ஸஸ் இவ்வளோ வேணும் அப்படின்னு அவருடைய ஹையர்-அப்ஸ் கமாண்டருக்கு எழுதுகின்ற ஒரு கடிதம். இதையும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து நமது எதிரி பலவீனப்பட்டு கொண்டு இருக்கின்றான் அப்படின் போது அது நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை முழுமையாக நம்பிவிடக்கூடாது, இதுதான் முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு கம்யூனிகேஷன், இது வந்து பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி அப்படின்றவர் ஒருத்தர் எழுதினதா அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது பாகிஸ்தான் பிரதமர், அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிக்கிறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ரொம்ப ரகசியமான செய்தி, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அவங்க மட்டுமே வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷனில் இருக்குதுங்க. இதையும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு கூடவே என்ன கமெண்ட் அப்படின்னா, அதுக்குள்ளே நெஞ்சு வலியா, இதெல்லாம் எங்கள் ஊரில் பழைய டெக்னிக்குப்பா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த லெட்டரை பார்த்த உடனேயே அது 1ஆம் நம்பர் டுபாக்கூர் லெட்டர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இந்த லெட்டரு ஸ்க்ரீனில் தெரியும், வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நிதானமாக படித்து பாருங்கள், எப்படி அது டுபாக்கூர் அப்படின்னு சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்களேன், 1 நிமிஷம் 2 நிமிஷம். முடியலைன்னா அதுக்கப்புறம் பாஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணுங்க, அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த கடிதத்தில் கடைசியில் ஒரு வரி இருக்கும் பாருங்கள், திஸ் இஸ் இஷ்யூடு வித் அப்ரூவல் ஆஃப் த அண்டர்சைன்டு அப்படின்னு இருக்கும். வழக்கமாக அந்த அஃபிஷியல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா, திஸ் இஸ் இஷ்யூடு வித் அப்ரூவல் ஆஃப் த அப்படின்னு யார் சைன் பண்ணியிருக்காரோ அவருக்கு மேலே இருக்க அதிகாரி அவரை தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு கலெக்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கலெக்டருடைய பிஏ அவர் வந்து அந்த லெட்டர் அடிச்சுட்டு திஸ் இஸ் இஷ்யூடு வித் அப்ரூவல் ஆஃப் கலெக்டர் ஸோ அண்ட் ஸோ இப்படி தான் போடுவாங்க. அந்த கையெழுத்து போடுகிற அதிகாரியே என்னோட அப்ரூவலோட இந்த கடிதம் வெளியிடப்படுகின்றது அப்படின்றது உலகத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க. ஸோ அதை பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது டுபாக்கூர் அப்படின்னு. சரி, எதற்காக இந்த மாதிரி எல்லாம் பொய் பிரச்சாரங்கள் வருகின்றது அப்படின்னா, இதெல்லாம் பாகிஸ்தானி சைட்லேருந்தும் ஒரிஜினேட் ஆகிருக்கலாம், இல்லை இங்கே வந்து கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல் எதிரி நாட்டுக்கு சேவை செய்யறதையே நோக்கமாக வச்சுட்டு இருக்க இல்லை எச்சப்பயிலுவ இருக்காங்களே அவங்களோட வேலையாகவும் இருக்கலாம் இதை ஒரிஜினேட் பண்ணது. எதற்காக அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து பலகீனப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து சந்தோஷம் அடைவார்கள். அப்போ என்ன நினைப்பாங்க, அவனே அவ்வளோ பயந்து நடுங்கி நிற்கிறான், இவர் ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காரு, போய் சண்டை போடுங்க, குண்டு போடுங்க அப்படின்னு அரசாங்கத்தை உசுப்பேத்தி விடுகின்ற வேலை. நம்ம நேற்று பதிவில் டீட்டெயிலாக பார்த்தோம், வார் அப்படின்றது எந்த விதத்தில் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் கூடாது, இங்கே இருக்கிற அந்த சீனாவுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அதையெல்லாம் முறியடிக்கணும்னு சொன்னால் முதல்ல ஒரு அட்லீஸ்ட் லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்டாவது வர வேண்டும் அப்படின்றது தான் இன்னைக்கு அந்த சீனா பாகிஸ்தான் இவர்களுடைய பெரிய நோக்கமாக இருக்கின்றது. அந்த ட்ராப்பில் நாம் விழுந்துடக்கூடாது. நாம தான் நம்மளுடைய பிளேஸு, டைமு, மோடு இதையெல்லாம் சூஸ் பண்ணணுமே தவிர அவங்க இழுத்த இழுப்புக்கு நாம் ஆடக்கூடாது. இந்த மாதிரி ஃபேக் நியூஸை ஒரிஜினேட் பண்ணுறவங்களுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கும். அடுத்தது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் டர்க்கி கூட வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்யும், டர்க்கியிலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்லாம் வந்திருக்கு, அதில் இன்னும் நிறைய வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. டர்க்கிலேருந்து மட்டும் இல்லை, யூகேலேருந்தும் கார்கோ பிளேன் வந்து இறங்கி இருக்குது, வந்துட்டு போட்டோம், இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
ஆனால் பாகிஸ்தான் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்தியா வந்து எங்களை தாக்கப் போகின்றது, எங்களுக்கு உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு, 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு இந்த ரமணன் சொல்வார் பாருங்க, அடுத்த 24 மணி நேரத்தில் அப்படின்னு அடிக்கடி யாராவது ஒரு மினிஸ்டர் வராரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துனேங்கிறாருங்க ப்ரெஸ்ஸுக்கு. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போது ஆஸ் யூஷுவல் இப்போ ஆரம்பிச்சிட்டானுங்க பாகிஸ்தானில் பார்டரில், அதுவும் இரவு நேரங்களில் அங்கேருந்து ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயர், அது துப்பாக்கியில் வந்து நம்ம நாட்டை நோக்கி சுடுவது அப்படின்னு, அதுக்கு வந்து நம்மளும் ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சுடுதல் அப்படின்றதுலேருந்து தாண்டி இந்த மோட்டார் ஃபயர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் பண்ணும்போது நம்மளுடைய ரிப்ளை அப்படின்றதும் அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே இருக்கும். சமீபத்தில் நமது பிரதமர் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு டிசிஷன் மேக்கிங்கில் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார். என்ன மாதிரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி திருப்பி அடிக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன ஆகும், இவன் இங்கேருந்து நோண்டி விடுறது வெளில தெரியாது, நாம திருப்பி அடிக்கிறது மட்டும்தான் தெரியும். அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணோம் பார்த்தீங்களா, நாங்கள் தான் அப்பவே சொன்னோம்ல அவங்க எங்களை தாக்க போகிறாங்க அப்படின்னு, அதான் பாருங்க இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு ஊரெல்லாம் போயிட்டு டொம் அடிச்சுட்டு இருப்பானுங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் ஒவ்வொரு மினிஸ்டராக வந்து அடுத்த 24 மணி நேரத்தில் 36 மணி நேரத்தில் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறது. சரி, இந்த மாதிரி பொய் செய்திகள் வந்து பாகிஸ்தான்லேருந்து மட்டும்தான் வருமா இல்லை இந்தியாவிலேருந்து வருமா அப்படின்னா, இது வந்து ஐடியை மட்டுமே வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனுடைய ஐபி அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு தெரியும். சொல்லப்போனால் அது வந்து பாகிஸ்தான் நேம்லேயும் இருக்கலாம், இல்லை வந்து இந்தியன் ஐடென்டிட்டிலையும் இருக்கலாம். அவ்வளோ சுலபத்தில் கண்டுபிடிக்க முடியாது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சமீபத்தில் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ஏதோ ஒரு பேரை போட்டுட்டு பிராக்கெட்டில் மோடி கா பரிவார், அது எப்போ போட்டது, அது இப்போவும் அப்படியே இருக்கு போல இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ போனாராம், 5வது 2 சர்வே எடுத்தாராம், எங்கேயோ கிருஷ்ணகிரி அந்த மாதிரி ஏரியாவில். அதில் வந்து மொத்தம் ஒரு 200 சில்லற பேர்கிட்ட ஒரு சர்வே எடுக்கும்போது மோர் தென் 50% வந்து எல்லாரும் தாவேகா விஜய் அப்படின்னு சொன்னாங்களாம். பாஜகவுக்கு வந்து 4 பேர் தான் சொன்னாங்களாம். அப்புறம் அதிமுக திமுக இந்த மாதிரிலாம் போட்டுட்டு திமுக பதவியை விட்டு வெளியேறுவது நிச்சயம் அப்படின்னு போட்டிருந்தார். இது என்னது, இது மேலே வந்து பாஜக மாதிரி மோடிக்கா பரிவார் அப்படின்னு போட்டுட்டு இங்கே தாவேக்காக்கு ஃபயர் விட்டுனுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இது புதுசாக முளைத்த ஒரு ஐடி, அந்த அடையாளத்தை மாற்றிக்கொண்ட ஒரு ஐடி. இவங்கெல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் மாதிரியும், ஆனால் கள நிலவரம் விஜய்க்கு மட்டும் தாங்க அப்படின்னு பாஜகவினரே சொல்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டெக்னிக். அதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி பொய் செய்திகள் இந்த பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதை ஒரிஜினேட் பண்ணுறது பாகிஸ்தானியராகவும் இருக்கலாம், இந்தியர்களாகவும் இருக்கலாம், இல்லை இந்த போர்வையில் யார் வேணால் மறைஞ்சிட்டும் செய்யலாம் அப்படின்னு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்னு. நேற்றைக்கு வந்து புதுச்சேரியில் ஒருத்தர் சொல்லியிருக்கார், இது மாதிரி வந்து இவங்க என்னுடைய மனைவி 22 வந்தாங்க, அப்போயே அப்ளை பண்ணாங்க, இன்னும் வந்து ரிப்ளை வரல, இவங்களை வந்து வெளில போனோம்னு சொல்கிறாங்க, 2 குழந்தைகள் இருக்கின்றது, இவங்களை வந்து முதலமைச்சர் கன்சிடர் பண்ணி இங்கேயே தங்கறதுக்கு அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அட்டாரி பார்டரில் ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அந்த இளைஞர் பேர் வந்து ஒசாமாவா. அவர் சொல்கிறாரு, 17 வருஷமாக இந்தியாவில் இருக்காராம், இங்கே வந்து பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டு இருக்காராம், டிகிரியை முடிச்சுட்டு இங்கே ஒரு வேலைக்கு சேரலாம், இன்டர்வியூக்கு போகலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணின்னுக்கிறாராம். ஆதார் கார்டு இருக்குதான், எலெக்ஷன் கார்டு இருக்குதான், தேர்தலில் ஓட்டு போட்டுக்கிறேன், நீங்கள் என்னை இப்படி திருப்பி அனுப்புறீங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி ஒடிஷாவில் ஒரு பெண்மணி கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக இங்கே இருக்காங்க, இப்போ வந்து அவங்கள வெளில போகணும்னு சொன்னால் எப்படி அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் காஷ்மீர்லேருந்தே வந்து நிறைய பேரை வந்து பாகிஸ்தானியர்களை வெளில அனுப்பினுக்கிறாங்க. அப்படியே கண்ணீரோடு அவங்க குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தினர் இவங்கெல்லாம் வந்து அவர்களுக்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்புகின்றனர். எல்லாம் சரி, இவங்கெல்லாம் பாகிஸ்தானியர்கள் ஹோல்டிங் பாகிஸ்தானி பாஸ்போர்ட். ஆனால் சொந்த மண்ணிலிருந்து எத்தனை லட்சக்கணக்கான காஷ்மீர் இந்துக்கள் விரட்டப்பட்டனர். அவங்கெல்லாம் வந்து சொத்து சொகத்தை விட்டு சொந்தங்களை வந்து உயிரோட பறி கொடுத்து எவ்வளோ கொடூரமான கொலைகள் பாலியல் வன்முறைகள்லாம் நடந்திருக்கு. அதையெல்லாம் எதிர்கொண்டு அவங்க சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வெளில ஓடி வந்தாங்க. அவங்களுக்காக யாருமே கண்ணீர் வடிக்கலையே. வேற நாட்டுக்காரங்களுக்காக வடிகின்ற கண்ணீர் சொந்த நாட்டு மக்களுக்கு ஏன் வடியவில்லை நண்பர்களே? இப்ப புரியுதுங்களா? இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா இந்த சென்டிமெண்ட் டிராமா அப்படின்றதெல்லாம் ஒரே நாள்ல இழுத்து மூடிடுவாங்க. ஏங்க, பாகிஸ்தான் நமது எதிரி நாடு.
ஆரம்பத்திலிருந்து அது உருவானதே அப்படித்தான். அப்புறம் எதுக்குங்க அவங்களோட நமக்கு வந்து சொந்தம்னு எனக்கு புரியல. அன்னைக்கு தான் தீர்ப்பு சொல்லிட்டாங்களா, உங்களோட நாங்கள் இருக்க முடியாது அப்படின்ட்டு தனியாக போயிட்டாங்கல்ல. பாகிஸ்தான் போகணும்னு நினைக்கிறோம் அங்கே போங்க, இந்தியாவை போகணும்னு நினைக்கிறவங்க இங்கே போங்க அப்படின்ட்டு அன்றைக்கே பிரித்து விட்டாங்க. வேணுங்கிறவங்க வந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு இன்னும் அவங்களோட நம்ம தொடர்புன்னு கேட்குறேன். என்னங்க 2 நாடுகள் பிரிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டுக்கினே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் நியாயமான கேள்வி தான். அதை இங்கே சொல்லாதீங்க, பாகிஸ்தான் கிட்ட போய் சொல்லுங்கள். உருவான நாள்ல இருந்து இந்தியா இருக்கக்கூடாது, இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க அவங்க, ஹிந்துஸ்தான் சொல்லுவாங்க. ஹிந்துஸ்தான் இருக்கக்கூடாது, அழிய வேண்டும் அப்படின்னு அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஊட்டி ஊட்டி வளர்க்கின்ற ஒரு நாடு பாகிஸ்தான். அவங்களோட போயிட்டு சமாதானமா பார்ப்போ, ஃப்ரெண்ட்ஷிப் பார்ப்போ, அவங்களோட உறவோடு இருன்னு சொன்னால் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்றாங்களே பாருங்க, அவங்கலாம் வந்து வைத்தியத்துக்கு வந்துக்கிறாங்கன்னு. விளக்கென்ன உனக்கு அவனுக்கு ஜென்ம பகை அப்படின் போது அவன் வீட்டில் போய் நீ வைத்தியம் பார்த்துப்பியா? கேட்க வேண்டியதானே பாகிஸ்தான்காரன் பார்த்து. உனக்கு எனக்கு தான் ஆகாது இல்லை. நீங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்து வந்து ஹிந்துஸ்தானை அழிக்கணும், ஹிந்துஸ்தானை நாசம் பண்ணணும் இப்படி சொல்லி தானே வளர்த்துன்னு வரீங்க. அப்புறம் என்ன விளக்கெண்ணிக்கடா எங்கள் ஊரில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க? நீ உங்கள் ஆளுங்களை அனுப்பிச்சு ஒரு பக்கம் குண்டு போட்டுட்ருப்ப, நாங்கள் வந்து உங்கள் ஆளுங்களுக்கு வந்து மாற்று இருதயம் பொருத்தி க்யூர் பண்ணி அனுப்பணுமா? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பைத்தியக்காரனாங்க. அதனால் இந்த சென்டிமெண்ட் ட்ராமாவெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. உனக்கு எனக்கு ஆகாது, நம்ம 2 பேருக்கும் ஜென்ம பகை. அதனால் நீ இங்கே வராது, நான் அங்கே வரமாட்டேன், மேட்ரு ஓவர். இந்த மாதிரியான சென்டிமெண்டல் அட்டாக்கும் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இன்ஃபோ வார் இதில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்களே. உண்மை என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும். பி ப்ரிப்பேர்டு. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.